ஹலோ டாக்டர், நானே கூட்டிட்டு போறேன் வாங்க. இட்ஸ் ஓகே ரம்யா, நான் கூட்டிட்டு போறேன். வா. குட் மார்னிங் அங்கிள். வாங்க டாக்டர். ஹவ் ஆர் யூ? யா ஃபைன். டெஸ்ட் எடுக்க வந்தியா? ஆமா. கேரி ஆன். தேங்க்ஸ். Okay, everything is normal. Okay. என்ன சொல்லுது நாடி நரம்பெல்லாம்? எல்லாம் சௌக்கியமா இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. டைமுக்கு டேப்லெட் சாப்பிடுங்க. எல்லாம் சரியா போய்டும். மருந்து சாப்பிடுறதுக்கு நீ கவலையே பட வேண்டாம். அபிராமி இருக்கா, டயத்து கொடுத்துருவா. அவன் மறந்தாலும் தங்க ரம்யா இருக்கிறா. இவங்களை தவிர நான் வேற யாரையும் நம்புறது இல்ல. நீயே கூட ஒரு மகளுக்கு மேல என்ன பாத்துக்கிற. இன்ஃபேக்ட் இப்ப நீங்க வரதே எனக்கு தெம்பா இருக்குன்னு வச்சுக்குவேன். அப்பா, நந்தினி கிட்ட நம்ம ஃபேமிலி பத்தி எல்லாம் சொல்லிருக்கேன். ஆமா அங்கிள், எல்லாமே சொல்லிருக்காரு. அப்படியா? அபிராமி பத்தி சொன்னானா? பின்ன சொல்லாமையா? அண்ணினா அவருக்கு தெய்வமாச்சே. அதுவும் உங்க மேலனா அவங்களுக்கு ரொம்ப பாசம் சொன்னாரு. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். ரைட். கார்த்திக். ப்ளீஸ். அண்ணி இருக்கிற வரைக்கும் அப்பா பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை நந்தினி. நல்ல பாம்பை நல்ல வெண்ண அப்பாவும் பிள்ளையும் நம்புறாங்க. இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? கடவுளே, இவன் நோயில இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா அபிராமி பிடியில இருந்து எப்ப தப்பிப்பாரோ? ஹலோ பெரியப்பா. வா நந்தினி. ஆர்கே அட்டெண்ட் பண்ணி தான் வரியா? ஆமா. அவர் எப்படி இருக்கார்? He is absolutely fine. சொல்லப்போனா எனக்கு ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வர ஃபீலே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். எஸ், ஆர்கே எனக்கு ரொம்ப வருஷத்து நண்பன், பாலிய சிநேகிதன் மாதிரி. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டடங்கள்லாம் கட்டுறதுக்கு பண உதவி பண்ணியிருக்காரு. என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துட்டு பேசுவாரு. நானும் சகஜமா பேசுவேன். என்ன, அவருடைய டென்ஷனுக்கு அவர் ஃபேமிலியில தொடர்ச்சியா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் காரணம். ஆமா பெரியப்பா, நான் கூட கவனிச்சேன். அவருக்கும் அவருடைய வைஃபுக்கும் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நந்தினி, உன்னை நான் வெறும் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் அனுப்பல. அவருக்கு எந்த விதமான மன கஷ்டமும் வராம நீ பாத்துக்கணுங்கிறக்காதான் உன்னை நான் அனுப்பிச்சேன். அவருக்கு உடம்புக்கு எதுவுமே இல்ல, அவருடைய மன உளைச்சல் தான் அவரை படுக்கையில படுக்க வச்சிருச்சு. ஓகே பெரியப்பா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அந்த அங்கிளும். அது மட்டும் இல்லாம கார்த்திக் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட ஃபேமிலிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா என்ன? தேங்க்யூ. சில வியாதிகளை எல்லாம் மருந்து மாத்திரைகளால் மட்டுமே நாம குணப்படுத்திட முடியாது. அதுக்கு மன ரீதியான அப்ரோச் இருக்கணும். எனக்கும் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீ அவரை நல்லா குணப்படுத்திடுவ. கண்டிப்பா. தேங்க்யூமா. ஓகே. எஸ். தினேஷ், தினேஷ். என்ன என்ன இதுக்கு சாயந்தரத்துக்குள்ள 15 lakhs கேஷ் கட்டணும் அதானே? இத பாரு திவ்யா, என்ன இந்த நிலைமைக்கு நீ தான் கொண்டு வந்து விட்டுருக்க. தினேஷ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. இப்ப கூட நான் ஒரு இடத்துல பணத்துக்காக சொல்லி வச்சிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா. வேணாம் திவ்யா, இனிமே உன் பேச்ச நான் நம்புற மாதிரி இல்ல.
ப்ளீஸ் தினேஷ், எனக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நான். வேண்டாம் திவ்யா, இந்த ப்ராப்ளத்தை நானும் சால்வ் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, வணக்கங்க. யாருங்க? நான் தினேஷ் பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சார், ஒரு சின்ன ஃபேவர். சொல்லுங்க. எனக்கு கிட்டான சூழ்நிலை 15 lakhs தேவைப்படுது. ஆமா சார், அதுவும் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கிடைச்சா பெட்டரா இருக்கும் சார். நான் சொல்றேன், அவ்வளவு பணம் உடனே கிடைக்காது, எப்படியும் 1 month ஆகும். 1 month ஆகுமா? ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, மணி சாரா? சார், நான் தினேஷ் பேசுறேன். ஒரு ஃபைனான்ஸ் விஷயமா. அடடா, இப்ப முடியாது, இயர் எண்டிங் ஆச்சு. தம்பி, உங்களுக்கு எப்பப்ப பணம் வேணுமோ அப்பப்ப வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க. வட்டி மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும், அசலை கேட்டு நாங்க அரிக்க மாட்டோம். அசலை தான் அப்புறமா பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கங்க. நான் தினேஷ் பேசுறேன். தினேஷ்னா ஆர்கே மருமகனா? ஆமாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க, நான் உங்களை அவசரமா பார்க்கணும். நீங்க இருக்கிற அட்ரஸ்க்கு நான் வந்துட்டுமா? நீங்க நேர்ல வர வேண்டாம், நானே வரேன். என்ன இருந்தாலும் நீங்க ஆர்கே மருமகன்ல. என்ன விஷயம் மாத்திரம் சொல்லுங்க தம்பி. அது வந்து கொஞ்சம் பண பிரச்சனை. கொஞ்சம்னா எவ்வளவு சொல்லுங்க தம்பி. அவசரமா ஒரு 15 lakhs தேவைப்படுது. ஆட வெறும் 15 லட்சமா? ஏறப்ப நான் கேஸோடவே வந்துடுறேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க. எதுக்கப்பா நம்மள்ட்ட எல்லாம் போய் வாய் வார்த்தை நன்றி சொல்லிட்டு? எதுக்கும் அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் மாத்திரம் ஒன்னு எடுத்து வைங்க. இருக்குங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன். டோன்ட் வரிங்க தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ சார், உங்களை பார்க்கிறதுக்கு ராமமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. ப்ளீஸ் உடனே உள்ள அனுப்புங்க. ஓகே, தேங்க் யூ. வணக்கம் தினேஷ் தம்பி. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. இவங்க திவ்யா, மை ஒர்க்கிங் பார்ட்னர். வணக்கம் கமனி, ரொம்ப நன்றிங்க தம்பி. என்னங்க இது, எனக்கே நன்றி சொல்றீங்க? எப்போ கொடுத்த இந்த விசிட்டிங் கார்டை வச்சு நம்மளை கூப்பிட்டீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. இத பாருங்க, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 15 lakhs கேஷ் கொண்டு வந்திருக்கீங்களே? ஏன் கேக்குறேன்னா, உடனே இந்த கேஷை வேற ஒரு பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதான். அதுக்கு தான் வட்டி கூட எடுக்காம அப்படியே முதல்ல 5 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிற. இந்த மடி பிடிங்க. இந்தாங்க தம்பி புறா நோட்டு. திவ்யா, இதுல ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டி கொடு. செக் புக் கொடு. தம்பி டாக்குமெண்ட் நல்லா படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போடுங்க. வேண்டாங்க, நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் படிச்சேன்னா உங்களே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும்.
எமர்ஜென்சில வந்து உதவி பண்ணிருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பா இருக்காது. நான் கையெழுத்து போடுறேன். பாருங்க தம்பி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எப்ப வேணாலும் கேளுங்க. நீங்க ஒவ்வொரு சலக்கம் கையெழுத்து போட்டு சிரமப்பட வேண்டாம்னு தான் 1க்கு 2 வாங்கிக்கிறேன். நீங்க ஒரு போன மாத்திரம் பண்ணுங்க தம்பி. லட்சுமி கொண்டு மாமானியை கொட்டி போடுறேன். அப்ப நான் வரேங்க தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். டைமுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரணுங்க மணியோ. திவ்யா, அந்த அசோசியேஷன் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வந்து கேஷ் வாங்கிட்டு போக சொல்லு. அர்ஜுன், நீங்க ஃபேக்டரி விட்டு வந்தது கரெக்ட் டைம். அதை விட எனக்கு சந்தோஷம், அந்த ஸ்ரீனிவாசன் ஒரு கிரிமினல். அவனை விட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்களே, குட். வெளியே வந்த நேரம் உங்க பொண்டாட்டியோட ஒன்னாயிட்டீங்க. தனி கொடுத்தனும் சூப்பர். ஆமாமா, சூப்பர் தான். தனி கொடுத்தன போற சந்தோஷத்துல அந்த அம்மா அதுக்காக மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம், என் தம்பி பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு மனைவி கூட வாழ்க்கை தொடங்க போறான். நீங்க மிலிட்டரியில இருந்து வரதுக்கும் இவன் வேலையை விட்டு வரதுக்கும் கரெக்டா இருக்கு பாருங்க. எல்லாம் கடவுள் சித்தம். அக்கா, ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் தனி கொடுத்ததுக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி அவங்க முன்னாடி கை கட்டிலாம் நிக்க முடியாது. அந்த அபிராமி கிட்ட இருந்து அனிதாவை தள்ளி வைக்கணும்னு தானே ஒன்னு சம்மதிக்க வச்சேன். அது முடிஞ்சது. இப்ப நீயும் பாலாஜியும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும். என்ன பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கங்க. தங்கச்சி, அதே நீயே சொல்லுமா. இப்போ 2 வீலர் பிசினஸ் நல்லா இருக்கு. டீலர்ஷிப் வேணா எடுக்கலாமா? நல்ல ஐடியா தான். அதை பத்தின டீடைல்ஸ்லாம் நான் சத்யா மோட்டர்ஸ்ல விசாரிக்கிறேன். எனக்கு அந்த எம்டியை நல்லா தெரியும். என் தம்பி உழைப்பாளி, நானே மாணவன். உங்க பணம் அவன் பணம் மாதிரி ஜாக்கிரதையா பாத்துப்பான். நீங்க 2 பேரும் ஒத்து போவீங்கன்னு எனக்கு தோணுது. நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனுங்கிறதுனால எனக்கு சில சலுகைகள் கிடைக்கும். ஒரு டீலர்ஷிப் கிடைக்கிறதுல கஷ்டமே கிடையாது, உடனே கிடைக்கும். ஒரு நல்ல நாளா பார்த்து பிசினஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, அக்காவுக்கு தேங்க்ஸ். இதான் வேண்டாங்கிறது. நீயும் பாலாஜியும் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஓகே. இதுல முக்கியமான விஷயம், எங்க அக்கா சாந்தி தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னு நீ உன் பொண்டாட்டி கிட்டயோ வேற யார்கிட்டயோ சொல்லவே கூடாது. ஏங்கா? அனிதாக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. இப்பதான் உன் கூட சந்தோஷமா வரப்போறா. இப்ப போய் உன் பிசினஸ் நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சது அவ ஒத்துக்கவே மாட்டா. சொல்லிட்டேன். கிட்ட வந்தவ அப்படியே எட்டி போயிடுவா. புரிஞ்சுதா? நீ வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுதான் முக்கியம், என் பேர் முக்கியம் இல்ல. எஸ் சாந்தி, யூ ஆர் கரெக்ட். நம்ம பிசினஸ் நல்லா வந்ததுக்கு அப்புறம் வேணா உங்க வைஃப் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஓகே. யோ, என்னையே சொல்ற? ஐயா, இன்னும் 1 வாரத்துல முடிச்சிடுறேன். யோ, என்னையே ஈர வெங்காயத்துல தார. கீமூல கடன் வாங்கின, கிபி வந்துருச்சு, இன்னும் தரல. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் கடன் வாங்கின. உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பேத்துட்டா, உன் பேத்து கல்யாணத்துக்கு தான் பணம் திருப்பி தருவியாக்க. பல்ல பகடியெல்லாம் பேத்து போடுவேன். இல்லையா இல்லையா, அது வந்து யோ, உனக்கு 1009 பிரச்சனை இருக்குவியா. அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. நான் கொடுத்த என்னோட பணம் வந்துடணுமாக்க. இல்லைன்னா உன்னோட நடுவுல வந்து கக்குன்னு உட்காந்துக்கணுக்கு. நான் வந்து உட்காந்து என்ன நடக்குன்னு தெரியுமில்ல உனக்கு? நல்லா தெரியும் ஐயா. சீக்கிரமா முடிச்சிடுறேன் ஐயா. யோ, இதையே எவ்வளவு நாளைய சொல்லிட்டு பண்ணி இவன் சரிப்பட மாட்டான். இவன் வீட்டுக்குள்ள புகுந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்க வேண்டியது. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. அந்த ஏரியாவுல கொஞ்சம் மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. ஏயா, நாங்கெல்லாம் பேங்க் மாதிரி எல்லாம் இல்ல. நாங்க ஆக்ஷன் எடுக்கிற விதமே தானி. நாங்க ஆக்ஷன் எடுத்து என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. ஒழுங்கு மரியாதையை பணத்தை கொடுத்துரு. கண்டிப்பா தந்துடுறேன் ஐயா.
மாறிப்பா கூட்டிட்டு போ. சரிண்ணே வர்றேங்க. ஆமா திவ்யா அம்மா உட்காரு. ஒட்டு குறிச்ச மாதிரி காரியம் பண்ணமணி. எப்படியோ தினேஷ் என்கிட்ட கடன் வாங்க வச்சுட்ட. இந்த நீ கேட்ட பணம். தேங்க்யூ சார். இது மாத்திரமே போதாது திவ்யா, தினேஷ் இன்னும் நிறைய நம்மள்ட்ட கடன் வாங்க வைக்கணும். அப்பதான் நம்ம போட்ட பிளான் ஜெயிக்கும். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். இதே மாதிரி வவா வலைய கணக்கா விரி. அந்த தினேஷ் பையன் நம்மள்ட்ட கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் சொத்து பூரா நம்மளுக்கு வரும். கண்டிப்பா செய்றேன் சார். இது பாரு திவ்யா, ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேன் கேளு. நீ அவங்ககிட்ட எப்படி வேணாலும் நடா, ஆனா மொண்டாட்டிக்கிட்டு மாத்திரம் நீ நல்ல பேர் எடுக்கணும். ஏன் நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவ ஆர்காவோட பொண்ணு. அவ புருஷனுக்காக அவ எவ்வளவு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவா. ஆனா நம்ம அது டைமே கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப நம்ம அதிர்ச்சி மாத்திரம் தான் கொடுக்கணும். ஓகே டன். சரி நான் கிளம்புறேன். பார்த்து நிதானமா வேக்கையானமா நடந்துக்கோ. ஓகே வரேன் சார். யாரு மாறிப்பன? என்ன அபிராமி எப்படி இருக்க? நீ என்ன கேக்குறியா? நீ எப்படி இருக்க? என்ன மாதிரி மனசு சுத்தமா இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா தான் இருப்பாங்க. என்ன நிம்மதி? அதான் உன் அருமை தம்பி தடுமாறிட்டானே. லஞ்சம் வாங்கி வேலை போயிடுச்சு. அர்ஜுன வேலைக்கு வச்சுக்கிற பாக்கியம் அந்த சீனிவாசனுக்கு இல்ல. ஒரு வகையில என் தம்பிக்கு நல்லதுதான் அது. அவன் அங்கிருந்து வந்ததுனால அவனுக்கும் விடுதலை, என் நாத்தனார் அனிதாவுக்கும் உன் பிடியில இருந்து விடுதலை கிடைச்சது. என்ன சொல்ற நீ? நீ ரொம்ப அழகா பிளான் பண்ண. அர்ஜுனுக்கு வேலை போனதும் என் கம்பெனில வந்து சேருவான். இத வச்சு அனிதாவுக்கும் அர்ஜுனுக்கும் உள்ள பிளவை அதிகப்படுத்தலாம்னு நினைச்ச. ஆனா இப்ப நடந்தது என்ன? அனிதா ஆசையும் நிறைவேறி உன் பிடியில இருந்து அவளை காப்பாத்தி தனி கொடுத்துன்னு போற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. பாத்தியா? பால் காய்ச்சி கூப்பிடுவாங்க, போய் குடிச்சிட்டு வந்துரு. என்ன ஜெயிச்சுட்டே நினைச்சு துள்றியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்க பால் காய்ச்சிட்டும் புது வீட்டு குடுத்துன போட்டோம். அங்க மட்டும் ஒன்னா வாழ்ந்துருவாங்களா? அங்கேயும் அனிதா தான் வாழணும். அனிதா ஏன் கையில? நான் சொல்ற பேச்சு தான் கேப்பா. அபிராமி, அது அப்போ. இனிமே அது நடக்காது. தான் புருஷன் பேச்சதான் அவ கேப்பா. புருஷனை வெளியேற்றுற பொண்ணு அவ இல்ல. நீ சாதாரண மனுஷி. உனக்கு மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அது பாத்துக்கோ. நீ முதல்ல உன் கம்பெனியை காப்பாத்திக்கிற வழியை பாரு. நான் வரேன்.